வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கு ஒரு சில ரிவ்யூஸோட நம்ம சந்திக்கிறோம். நம்மால் UUSDO. ஆமாம், அவர் வந்து இவர் வந்து கொஞ்சம் ஆடியோ ஃபைலுங்க, ஆடியோ கிளிப் மாதிரி. ஸோ அதனால வந்து சிவபுரன் கௌதம் ப்ரோ அண்ட் எஸ்பெஸ் டீம் SimGod Super Mix 4 இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் த கோட் அதை வாங்கியிருக்காரு. ஆக்சுவலாக செம்ம ப்ராடக்ட்டுங்க. இது வந்து 4 டிரைவருங்க. பரத் வந்து என்ன பண்ணா, சோனி வாங்கியாச்சுல, அதெல்லாம் வந்துட்டு ஒரு சில ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருக்கேன். அவன் சூப்பர் மிக்ஸ் வேணான்ட்டான். அப்புறம் நான் அதை கேட்டு வேற எதையும் கேட்க முடியாது. கரெக்ட், வேணாம். சாதாரணமாவே என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் டாப்ல இருக்கு சூப்பர் மிக்ஸ் தாங்க நான் கேட்டதுலே. அதனால மீதி எல்லாமே அதனால அது வந்து கொஞ்சம் கோலாரா ஃபீல் ஆகும். அதனால வேணாம் அப்படின்ட்டான். சரி, bought this yesterday from Headphone Zone around 14.5k bro. I should have waited for one day for Black Friday sale, but no worries, the amount is worth for this beautiful product bro. எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த IEM பார்த்துட்டு பரத் என்ன கேட்டானா என்கிட்ட, ஏன்டா இவ்வளோ சூப்பரா இருக்கேடா, ஏன் இந்தியாவில் யாருமே வந்து இப்போ போட் இருக்கான் எல்லாரும் இருக்கானுங்க, ஒரு IEM பண்ண என்ன குறைஞ்சு போயிருவாங்களான்னு கேட்டான். நம்ம ஆளுங்க அதுல காம்ப்ரமைஸ் நிறைய பண்ணிடுவானுங்க, அதுதான் பிரச்சனை. அதுதான் ஐஎம்மோட மரியாதையே போயிடும். கிளம்புற நேரத்துல நான் கேட்டேன், டேய் இவனுங்க என்ன மெனக்கட்டு உட்காந்து என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க, சூப்பர் மிக்ஸ்ல இருக்கு பார்த்தல அப்படின்னு. அவனுங்க அந்த டிசைன்லயே அவ்வளவு ஒர்க் பண்றாங்க. எனக்கு அதுதான் ஆச்சரியமா இருக்கு. அது வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஜுவல் மாதிரி பாக்குறானுங்க. அவன் என்ன பண்ணான் பரத்து, எப்பயும் நார்மல் ஹெட்ஃபோன்ஸ் நார்மல் ஒயர்ட் யூஸ் பண்ணுவான், இல்லாட்டி TWS யூஸ் பண்றது விட்டுட்டான். அவன் நிறைய ஆக்சுவலா படிச்சுட்டு இருக்கான் ப்ரோ. படிக்கிறனால வந்து சரி மைக்ரோவேவ் எக்ஸ்போஸ் ஆகணும்ன்ற முடிவு வேண்டாம். நானா இன்னும் வேற வழி இல்லாம சைக்கிள்னால TWS யூஸ் பண்றேன். பட் ஃபியூச்சர்ல நீங்க சொன்ன மாதிரி நானா IEM மூவ் ஆகலாம். இப்போ என்ன மேட்டர்னா, IEMல அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சா இப்போ என்னன்னா பேசிக்கான விஷயங்கள் தான், இந்த தாரஸ் அப்புறம் EDX இதெல்லாம் தான் யூஸ் பண்றான். அவன் என்ன ஆயிட்டான், யூஸ் பண்ணிட்டு டேய் என்னடா இது, நான் ரெகுலரா யூஸ் பண்றேன், அது ஹூக் ஐடியால இருக்கிறனால எனக்கு காதுல ஸ்ட்ரெஸ்ஸே ஆகல, அது விளற மாதிரி ஆகல, எதுவுமே ஆகல. எனக்கு நான் எங்க போயிட்டு வந்தாலும் நான் இப்ப அதை மாட்டிருக்கேன், எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. IEM வேற லீக் தான் அப்படி. ஆமா, நீங்க வேணா ஒரு சைடு கழட்டி கூட விட்டுக்கலாம், அதை காதுலயே தொங்கிட்டே இருக்கும். அது நீங்க லூஸ் கூட பண்ணி விட்டுக்கலாம், அதை அடைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்பப்போ. ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜ் ஃபீல் ஆகுதுன்னா, நான் தான் அவன்கிட்ட சொன்னேன், அந்த பட்ஜோட நேம் நான் மறந்துட்டேன். அதை காதுல இப்போ வந்து என்ன பண்றாங்க, ஃபோம் மாதிரி வச்சு உள்ள போட்டு சீல் பண்ணி ஷேப் எடுத்து நியூராபட்ஸ் அது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கு. நம்ம ஊர்லாம் அதெல்லாம் வரவே இல்லைங்க. $350 ரேட் கொஞ்சம் ஜாஸ்தி தான். பட் ஆனா நீங்க அந்த இதுல ஸ்கேன் பண்ணிட்டு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவுட்புட் அந்த ஆடியோ யாராலையுமே அவன் ஆப்ஷன் கொடுக்குறானே ப்ரோ. எப்படின்னா உங்களுக்கு மல்டி டிரைவர் வேணும்னா அதையும் டிசைன் பண்ணி தரான். ஆமா, அதான் ஹைலைட். இந்த டெய்லர் மேடுன்னு வாங்கலாம் அந்த மாதிரிங்க அது. ஆமாங்க. ஸோ அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸும் இருக்கு. சரி, நம்ம ஆளுக்கு வருவோம். அப்புறம் வந்து என்ன டிசைன் எக்ஸலன்ட் ஃபிட். ஆமா, அப்படிதான் எங்களுக்கு வந்து அந்த டிப்பு பாத்தீங்களா. ஆக்சுவலா வந்து நான் சூப்பர் மிக்ஸ் 5ஓட இமேஜ் பார்த்தேன். டிப் வந்து மெட்டல். ஆமா, இதுல டிப்பே கிடையாது, சரியான 3D ரெசின். கரெக்ட். ஆமா, அந்த இதுலயே பாடியிலேயே எடுத்துருப்பானுங்க. ஆமாங்க, இது வந்து வேற லெவல் ஆக்சுவலா. இப்போ எதுக்கு சூப்பர் மிக்ஸ் 5க்கு மெட்டல் டிப் போயிருக்கானா, அது என்ன மாத்திர மாதிரியா? அப்படி தெரியல, மாத்திர மாதிரி தெரியல. நான் வந்து மெட்டல் சீல் இருக்க மாதிரி தான் பார்த்தேன். அதுல டிப்பே கிடையாது. இது வேற லெவல் டிசைன் சூப்பர் மிக்ஸ் 4. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எர்கனாமிக்ஸ், வெரி லைட் வெயிட் அண்ட் எக்ஸலன்ட் ஃபிட். கண்டினியூஸ்லி லிசன்ட் ஃபார் 3 hours yesterday with DAC, no fatigue. Sound bass, mids, highs, never seen this kind of sound stage. I have the experience of listening the Moondrop Blazing which cost around 28k, but this is something bro. It is almost equal to that ப்ராடக்ட். அந்த அளவுக்கு 28,000 ரூபாய்க்கு ஈக்குவலா 14,000 ரூபாய்க்கு வருது. அதான் ஹைலைட். சவுண்ட் ஸ்டேஜ் இமேஜிங் இஸ் இமேஜின் அந்த மாதிரி சொல்றாரு. இமேஜின் சம்திங் தட் இஸ் இம்பீசபிள் ப்ரோ. இட் ஃபீல்ஸ் சம்திங் லைக் சவுண்ட் இன்சைட் சேம்பர் பட் டிஸ்ட்ரிபியூட்டட். வென் யூ லிசன் சாங்ஸ் சச் அஸ் யாரோ மனதில் ஃப்ரம் தாம்தும். ஓகே, தாம்தும்ல வரும்ல அது. அப்புறம் ஆஷாரா அந்த பாட்டு நமக்கு தெரியலையா, ஜால்கா தில் ஜா, ஹிந்தி சாங் போல. ஆமா, ஹிந்தி. You will feel that you are floating in the air. You will fly if you listen the song like Chronified Chase by Hans Zimmer. இது இப்போ எனக்கான ஒன்று இருக்கு. இந்த பாயிண்ட் வேணா நீங்க எல்லாரும் கேட்டு பாருங்க. நான் அதை தான் இப்போ நிறைய ஹெட்ஃபோன்ஸ்ல பாக்குறேன். பேர்னான ஹெட்ஃபோன்ஸ்ல சூப்பரா இருக்கு. கப்பி பையெல்லாம் மாட்டிக்கிறானுங்க. இந்த மஞ்சள் வெயில் சாங்ல 3 minutes 32 seconds அப்புறம் என்ன ஆகுதுன்னா, பின்னாடி வந்து 2 பிளேட்டை போட்டு தட்டுறாங்க. ஆமா, அது இருக்கறதுல நல்ல ஹெட்ஃபோன்ஸ்ல மட்டும் வேற லெவல்ல கேக்குது தனியா. மத்த ஹெட்ஃபோன்ல வந்து சவுண்டோட சவுண்டா மெர்ஜ் ஆயிடும். அது காட்டாது, தெரியாது, மெர்ஜ் ஆயிடும். அதனால வந்து நீங்க அதை வச்சுங்க முடியல. இதுல செமையா இருக்கும் ப்ரோ. இதுல கேளுங்க, செமையா இருக்கும். ஓகே, சோ வேற லெவல்ல. மொத்தம் எங்க ஆள் வந்து இங்க இருக்காரு. இப்ப கேபிள் குவாலிட்டி வந்துட்டு இருக்காரு. இங்க பாருங்க ப்ரோ, இதுதான் இந்த கேபிள் குவாலிட்டி. இந்த கேபிள் குவாலிட்டி நான் வேற எதுலயுமே பார்க்கல ப்ரோ. The stock cable is crafted with premium material bro. Excellent cable with stock product. I think they should have give cable rather reduce the price of the IEM so that more people will buy and use. Actually அந்த கேபிள் ரொம்ப காஸ்ட்லி.
ஆமா, ஏன் தெரியுமா, இவர் இதை பார்த்துட்டு தான் இந்த 2-3 நாளைக்கு முன்னாடி இந்த சிம் கார்டு வீடியோல சொல்லியிருந்தாரு, என்னடா அது கேபிள் அப்படின்னு. அது எது 280 250 என்ன E280 E280 என்னடா இது கேபிள் அப்படின்ட்டு. ஏன்னா நம்மளால சூப்பர் மிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு, அதனால அந்த கேபிள் வேற. ஆனா என்ன ஆச்சரியமா இருந்ததுன்னா, அந்த கருவா கேபிள் பார்த்தாலே எனக்கு கடுப்பாகும். ஆனா அதுலயே சரியான கால் வச்சு அது குவாலிட்டி, ஆடியோ குவாலிட்டி இருந்தது. நான் அப்புறம் என்ன பண்ணேன், இதனாலே அதே மாதிரி தான் இருந்துச்சு. கேபிள் நல்லா தான் இருக்கு. இவனுக்கு உள்ள இருக்க மெட்டீரியல் மாத்துறானுங்க, 1000 ரூபாய்க்கு அதே கருப்பு கொடுக்குறானுங்க, அதெல்லாம் கடுப்பாயிட்டேன். அப்புறம் என்னாச்சு, சூப்பர் மிக்ஸோட கழட்டி அந்த சிம் கார்டுல போட்டேன். அப்போ வித்தியாசம் வருதான்னு பார்த்தேன், ரொம்பலாம் இல்ல. அப்பதான் சரி ரைட், இவனுக்கு கொடுத்த கேபிளே பரவாயில்ல, நல்லா தான் கொடுத்துருக்காங்க போல நினைச்சேன். இல்லாட்டி ஒரு வேலை கலர் மட்டும் அந்த கருவாயினை கூட்டு. ஆமா, அது பதில் ஒரு கோல்டு கலர் மாதிரி காட்டுங்களேன், போட்டு விடுங்க. ஹார்மோனி கம்பேர் மாதிரி ஆரஞ்சு கலர்ல வாங்க, செமையா இருக்கும். சீரியஸா ப்ரோ, நீங்க இது வந்து நீங்க என்னைக்கு கமெண்ட் டைப் பண்ணீங்களோ அதுக்கு முந்தின நாள் தான் கிடைச்சிருக்கீங்க. தயவு செய்து பர்ன் இன் பண்ணுங்க ப்ரோ. ஆமா, பர்ன் பண்ணா கப்பி பாயெல்லாம் வேற லெவல்ல சவுண்ட் பண்றான். என்னாச்சு, SRK ஃப்ரெண்ட் ஒருத்தன் JD 1 வாங்கியிருக்கான் போல. வாங்கிட்டு நான் மச்சான், நான் கூட இவ்வளவு கொடுத்து வாங்கின ஹெட்ஃபோன் நல்லா இருக்கும்னு நினைச்சேன்டா, நல்லா இல்ல. அப்புறம் என்னாச்சு, வீட்டுல வச்சு ஒரு 5-6 நாள் அப்படியே போயிருக்கும் போல. அப்புறம் கிட்டு தாண்டா அப்படின்னு. ஸோ அது ஒரு பர்ன் இன் ப்ராசஸ் மட்டும் அடிச்சு விடுங்க இனிமே, சரியா? அதுலயே உங்களுக்கு வந்து வித்தியாசம் தெரிஞ்சிடும். நான் TWSலயும் அதை தான் சொல்றேன். இப்போ நான் பிக்சல் பட்ஸ் Pro 2 எனக்கு புதுசு கிடைக்குதுன்னு வைங்க, என்னோட பழைய Pro 2 அளவுக்கு அது இருக்காது. ஏன்னா நான் அதை யூஸ் பண்ணி ஒரு 70-80 வால்யூம் வச்சு விட்டு ஒரு நாள் ஃபுல்லா கூட ஓட விடுங்க. இல்லைன்னா நீங்க எப்பப்பெல்லாம் ஃப்ரீயா இருக்கீங்களோ அதை மட்டும் கனெக்ட் பண்ணி விட்டு பாட்டை போட்டு விட்டுருங்க. ஒரு 80% வால்யூம் வச்சு விட்டுருங்க, நல்லா டியூன் ஆகி பர்ன் இன் ஆயிட்டு. பிக்சல் பட்ஸ் Pro 3 வரணும். ஆமா, அதுக்கு தான் வெயிட்டிங். அது வந்துருச்சுன்னா அவ்வளவுதான், ஆண்டவர் கையிலே பிடிக்க முடியாது. ஏன்னா பேட்டரி ரீப்ளேசபிள்ங்கறீங்களே, நான் பாட்டுக்கு சேஃபா அதை ஹேண்டில் பண்ணேன். அப்ப வந்து பிக்சல் பட்ஸ் 2 Pro நான் தூக்கிடுவேன். எவ்வளவு நெக்க வராரு. எஸ், ஆமா, ஏன் ரூட் கிளியர். ஓகே, அடுத்து டியூனிங். ஆல்மோஸ்ட் ஆல் த ஃப்ரீக்வன்சிஸ் யூ வில் ஹியர் அண்ட் ஃபீல். டெஃபினெட்லி இது யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் அந்த டைலாக், அந்த சத்தம் எதுலன்னா உறுதி, ஏய் உன்னை தான் ஃப்ரம் காதல் பிசாசு சாங் அண்ட் பேசக்கூடாது சாங் ஃப்ரம் அடுத்த வாரிசு, இந்த மாதிரி சாங்லாம் நான் பல TWS அண்ட் ஒயர்ட்ல கேட்டிருக்கேன். ஆனா இதுல கேட்கும் போது தான் ப்ரோ பல சின்ன சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் கேட்குது. அதை தான் அந்த மஞ்சள் வெயிலையும் சொல்றேன், நீங்க கேளுங்க. பாயிண்ட் டு நோட், கார் நல்லா இருந்தாலும் கார் நல்லா இருந்தாலும் டிரைவருக்கு ஓட்ட தெரியலன்னா வேஸ்ட். டிரைவர் கார் ரெண்டுமே இருந்தும் ரோடு இல்லைனாலும் கஷ்டம். இதெல்லாம் இருந்து டிரைவ் பண்ண மூடு இல்லைனாலும் என்ஜாய்மெண்ட் இருக்காது. இது ஒரு திமிங்கலம் மாதிரி, அது கணத்துல வாழ முடியாது. ஸோ ஒரு டேக் கண்டிப்பா வேணும் இதை டிரைவ் பண்ண. ஐ யூஸ்டு ஷான்லிங் 4 டேக்கு 8K டேக் யூஸ் பண்ணியிருக்கேன். இது அதனாலதான் அவுட்புட் அவருக்கு செம்மையா இருக்குங்கிறார். நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம மொரட்டு ஃபோன்ஸ்ல போட்டோம், V30+ல போட்டோம், அப்புறம் இதுல N91 இந்த மாதிரியான ஃபோன்லாம் போட்டோம், அடிச்சு நொறுக்குது. அதெல்லாம் சவுண்ட் வித் டேக் 50% OnePlus Buds 3 Proவோட 80%க்கு மேல மேட்ச் பண்ணுது. அதாவது 50% வால்யூம் வச்சாலே OnePlus Buds 3 Proவே எவ்வளவு பெரிய ப்ராடக்ட், அதோட 80%க்கு இது வந்து போயிடும். OnePlus Buds 3 Pro. ஆமா, OnePlus Buds 3 Pro ஒரு பெஞ்ச்மார்க் சவுண்ட்ல அதுவே 50% தான் ப்ரோ இதுக்கு மேட்ச் ஆகுது. அப்போ நினைச்சுக்கோங்க இதோட குவாலிட்டி என்னன்னு. சவுண்ட் வித்தவுட் டேக்கு இதுல இல்லாத ஒன்னு டிஸ்டார்ஷன் ப்ரோ. எந்த வால்யூம்லயுமே இறைச்சல் இல்ல. அது எப்படி பண்ணிருக்கானுங்கன்னே தெரியல. சல்யூட் சிம் கார்டு ப்ரோ. போன்ல டேக் இருந்தாலும் இதுக்கு பவர் அதிகமா தேவை ப்ரோ. நான் iQOO 7 லெஜெண்ட்ல டேக் இருக்கு, ட்ரை பண்ணேன். ஆனாலும் 70% வால்யூம் வச்சாலதான் 40% எக்ஸ்டர்னல் டேக்கு மேட்ச் ஆகுது. இதுல ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, மொபைலை விட டேப்ல சவுண்ட் எக்ஸலண்ட். டேபை விட லேப்டாப்ல இன்னும் வேற லெவல். நிறைய பவர் கொடுக்க அதோட சவுண்டு பிரிக்கும். ஸோ அது வந்து நம்ம அதுக்கு தானே டேக்கே போகிறோம். கரெக்ட். ஸோ லேப்டாப்ல பவர் செம்மையாக ட்ரைவ் பண்ணலாம். லேப்டாப்ல டைப் சி டேக்லாம் போட்டு அடிச்சிங்கன்னா நொறுக்கி விட்டுரும். டிஸ்க்ளைமர், I own 3 IEM and Nord Buds 2 and 2R, Nord Buds 3 Pro and OnePlus Buds 3 Pro, Realme Wireless Buds Pro neckband 4K. ஆமா, இல்ல அதான் சொல்றாரு. எதுக்குன்னா LDAC சப்போர்ட் பண்றது S1 சிப்போட. பட் இதுல லிசன் பண்ணிட்டு வேற எதுலயுமே TWSல எல்லாம் இனிமே கேட்டாலும் டிஃபரன்ஸ் ஃபீல் ஆகும். நீங்க அடுத்து வேற ப்ராடக்ட்ல கேட்க மாட்டீங்க. தேங்க்ஸ் ஃபார் சிவா ப்ரோ ஃபார் திஸ் ஜெம். இவனுங்க ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோர் வச்சா இந்தியால ஃபுல்லா இறங்க மார்க்கெட்ல பெரிய இம்பாக்ட் இருக்கும். ஆமா, சிம் கார்டு வந்து பயங்கரமான ப்ராடக்ட் ப்ரோ. எனக்கு அவங்க கிட்ட பிடிச்சது என்னன்னா, ஃபர்ஸ்ட் வீடியோ போடும்போது சொன்னேன்ல ப்ரோ, 2 பிராண்ட் ப்ரோ. இது வரைக்கும் நான் பேசும்போது அவங்க வந்து எப்படின்னா, சொல்லுங்க இன்னும் வேற ஏதாவது இருக்கா யாருன்னா, ஒன்னு வந்து இயர்ஃபோன், அப்புறம் இன்னொன்னு சிம் கார்டு. இயர்ஃபோன் சிம் கார்டு ரெண்டு பேருமே நான் மெயில் பண்ணும்போது எப்படி இயர்ஃபோன்னா 3ல இருந்து 4 சரியான லீப்புங்க. எனக்கு இப்போ ஒன் ஆஃப் த ஃபேவரட் பட்ஸ் OnePlusக்கு அடுத்தது நான் அதிகமாக விரும்பி கேட்கறது இயர்ஃபோன் 4 Pro. அப்போ இப்போ நான் உங்களோட கேட்டதை நான் வாங்கினேன். இப்போ 5 வந்தானா எவ்வளவு நல்லா இருக்கும்.
ஆனா கால் மட்டும் தான் 4 ப்ளஸ்னு விட்டுருக்கான் ப்ரோ. லூஸ் பார்த்தேன் மென்டல் வாங்க. மேபி 5ல வந்து அவன் இது கொண்டு வருவான்னு நினைக்கிறேன், எக்ஸ்பேண்ட். இல்ல இன்னும் எக்ஸ்பேண்ட் வரல. ஏதாச்சும் ஒரு ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்தா நல்லா இருக்கும். அவன் மைக் மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுங்க. ஆனா அதுதான் 5ல பண்ணுவான்னு நினைக்கிறேன் ப்ரோ. டிசைன்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு. ஏன்னா எல்லாமே நல்லா பண்ணிட்டான், மைக் மட்டும் கொஞ்சம் கோளாரா இருக்கு அவன்ட்ட. இயர்ஃபோன்ல 3ல ஒஸ்ட், 4ல ஓகே, 5ல வந்து கொஞ்சம் பெட்டராவது பண்ணி பெட்டர் ஆகணும். ஏன்னா இப்பதான் மல்டி மைக்ஸ் ரொம்ப ஈஸியா இருக்கு. ஸோ ட்ரிபிள் குவாட் மைக்லாம் சிங்கிள் சைடு வைக்க முடியும். அந்த அளவுக்கு போகுது, பண்ணுவாங்க. ஆனா வேற லெவல் ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. வேற லெவல் டேட்டா. ஸோ ஜாலியா இருக்கீங்க, பறந்துட்டே இருக்கீங்க. பாருங்க, நான் பறந்துகிட்டே தாங்க இருக்கேன். நான் பறந்துகிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு போல. ரைட். ஆனா வேற லெவலு. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு நண்பர் வந்து ரோஹித் அப்படிங்கிறவர் வந்து பிக்சல் 7 பத்தி சொல்லியிருக்காரு. ஐ எம் ஃபாலோவிங் யூ ஃபார் அ லாங் டைம். பெருசா கமெண்ட் பண்றது இல்லை. நாட் ஹியர் ஜெனரலி ஃபார் எனி சேனல்ஸ். எங்க போனாலும் நான் கமெண்ட் போடுறது இல்லையா? பட் ஆடியன்ஸ் இனிமே அதை ஒரு ஹேபிட்டா வைக்கணும்னு நினைக்கிறேன். சேனல் பார்த்து நிறைய மொபைல்ஸ் வாங்கியிருக்கேன் ப்ரோ, எஸ்பெஷலி செகண்ட் ஹேண்ட்ல. பட் பிக்சல் 3, எக்ஸ்பீரியா XZ2, அப்புறம் காம்பேக்டும் வாங்கியிருக்காரு போலியே. எந்தூசியாஸ்டிக் காம்பேக்ட் ஃபோன் XZ2 காம்பேக்ட் வாங்கியிருக்காரு. ஓகே, S10e, எக்ஸ்பீரியா 1 ஸ்விட்சிங் டிவைஸ் ஃபார் எவ்ரி, அதாவது ஒரு டிவைஸும் நான் ஒரு 6 மாசத்துல ஸ்விட்ச் ஆகிறேன். லக்கிலி வீட்டில் ஃபோன் தேவை இருந்துச்சு, ஸோ மாத்திட்டே இருந்தாலும் எக்ஸ்பீரியா 1 அரௌண்ட் 3 இயர்ஸ் கிட்ட யூஸ் பண்ணேன். ஐ எம் அ ரஃப் யூசர். போட்ட காசுக்கு அடிச்சு தேய்க்கணும்னு பார்ப்பேன். சூப்பர். ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி யூஸ் பண்ற பிடிக்காது. பட் லாஸ்டா பேட்டரி ரொம்ப மோசமாகும் போது மட்டும்தான் போனை ரொம்ப அடி வாங்கியிருக்கு. பைக்ல ஏறி எக்ஸ்பீரியா 1 மேல ஸ்டில் பைக்கெல்லாம் விட்டு ஏத்துனாரா, ஸ்டில் ஒர்க்டு ஃபைன். பேட்டரி மட்டும் மாத்தி தொலைணும்னு கதறிச்சு. லெஸ் தென் 50 போயிடுச்சு. ஸோ பிளான் டு பை நியூ ஃபோன். நார்டு 5 போலான்னு டிசைட் பண்ணியிருந்தேன் ப்ரோ. பட் சம் ஃபினான்ஷியல் இஷ்யூஸ், ஸோ வெயிட் பண்ணி வாங்கலான்னு இருந்தேன். சடனா சோனி ஆக்சிடென்டலா டேமேஜ் டிஸ்பிளே கிரீன் கலர்ல ஆயிடுச்சு. கிராஜுவலா தென் யூஸ் பண்ணவே முடியல. ஸோ சடனா ஃபோன் தேவை. ஸோ நார்டு 5 வாங்கின அளவுக்கு பட்ஜெட்டும் இல்லை. ஸோ அகைன் செகண்ட் ஹேண்ட்ல ஏதாவது எடுக்கலாம்னு சர்ச் பண்ணும்போது 15K 7A டெமோ யூனிட் பார்த்தேன். அப்புறமா வாங்கிட்டேன். சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் 2 days செம ஹீட், மோசமான பேட்டரி பேக்கப். பட் நவ் ரைட்டிங் திஸ் ஆஃப்டர் அ மந்த், பேட்டரி லைஃப் இம்ப்ரூவ்டு. பட் சரியான பேட்டரி லைஃப் இம்ப்ரூவ்டு ப்ரோ, சரியான ஆப்டிமைசேஷன். ஐ எம் கெட்டிங் அரௌண்ட் 5 hours of SOT with 5G, Wi-Fi, NFC and Bluetooth always on. And standbyல பேட்டரி ட்ரெயின் இருந்துச்சு ப்ரோ. சரி ட்ரை பண்ணலான்னு LTE ஒன்லியே ஃபோர்ஸ் பண்ணேன். டு மை சர்ப்ரைஸ் இப்போ 7+ hours SOT வருது. நம்ம சொன்னோம்ல இந்த மாதிரி ராவன் அப்படி தான் சொல்லிருக்காரு. 6 சீரிஸ்க்குமே இதேதான், Force LTE அவ்வளவுதான். அவரு பிக்சல் 8 அப்படி தான் யூஸ் பண்றாரு. Force LTE தான். ஏன்னா ஜியோ யூசர். அப்புறம் ஸோ எனக்கு எல்லா பிளேஸ்லையுமே ஒய்ஃபை இருக்கு, அன்லிமிட்டெட் தான். வீட்டில் காலேஜில் ரெண்டுமே ஃபைனு. வேணும்னா 5G ஆன் பண்ணிக்கிறேன். தென் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்லவே வேணாம், டாப் நாச் ப்ரோ. பட் ஆஸ் அ பிக்சல் 3 யூசர் மிஸ்ஸிங் தட் ஸ்குவீஸ் ஃபீச்சர். அப்படி அழுத்தின சூப்பராக இருக்கும். அது பிக்சல் 4ஓட முடிஞ்சு போச்சு. ஸ்குவீஸ் ஃபீச்சர் பரவாயில்ல ஆனால் அது இதுதான் ப்ரோ. இந்த ஸ்குவீஸ் ஃபீச்சர் வந்து கஸ்டமர் போட்டா அந்த ஸ்குவீஸை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நான் ஸ்குவீஸ் வந்து லாக்குக்கு வச்சுக்கிட்டேன். ஃபோன் லாக் ஆயிடும். நம்ம தான் டபுள் டாப் இருக்காது கபோதி மிதிக்கணும். அதனால வந்து வேற வழி இல்லாம சரி ஸ்குவீஸ் இருந்து வச்சுக்கிட்டேன். பிக்சல் 5 எல்லாம் என்ன பண்றது, டபுள் டாப். அப்புறம் கஸ்டமர் போட்டு டபுள் டாப் வச்சுக்கலாம்ல. அது ஸ்கிரீன்ஷாட் எடுக்கும், ஏதாவது பண்ணலாம், நிறைய பண்ணலாம். கரெக்ட் தான். அப்புறம் தட் ப்ரீவியஸ் ஃபோட்டோ ப்ராசஸிங் பட் இட் இஸ் இம்ப்ரூவிங் ப்ரோ. வீடியோ சூப்பராக இருக்குது. ஐ லவ் யூசிங் ஒயர்ட் இயர்ஃபோன்ஸு. டைப்-C போட்டு வியர் அவுட் ஆகும்னு அங்கங்கே நியூஸ் வருது ப்ரோ. 7Aல உங்கள் சஜஷன் சொல்லுங்கள் ப்ரோ. ஓவராலாக நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஹாப்பி வித் த டிவைஸ், எஸ்பெஷலி ஃபார் தட் ப்ரைஸ். ஹாப்பி டு see enthusiastic people like you in this current era. ப்ரோ ஆக்சுவலாக 7Aக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு நார்டு பட்ஸ் ப்ரோ வாங்கிக்கோங்க ப்ரோ. போதும் ப்ரோ, சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஒயர்டு தான் வேணும். ஆமாம், ரொம்ப ஆடியோவும் நல்லா இருக்கும், மைக்கும் நல்லா இருக்குது அதில். நான் இன்னைக்கு கூட யூஸ் பண்ணேன், நிறைய ஸ்டெப் பேசிட்டு வந்தேன். எனக்கு ஆனால் ஒரு டவுட் இருக்கு ப்ரோ. இவனுங்க வந்து போக போக ப்ரைஸ் ஏற்றாம குறைச்சாங்க தெரியுமா? ஒருவேளை ப்ரைஸ் குறைக்கிறதுக்காக ப்ராடக்ட் குவாலிட்டி குறைக்கிறானுங்களான்னு சந்தேகம் வருது எனக்கு. இல்ல ஒரு சிலர் வந்து நம்ம கமெண்ட் செக்ஷன்ல பாத்தீங்கல்ல, எனக்கு கால் குவாலிட்டி சரியில்லை. ஆச்சரியமா இருக்கு ப்ரோ. நான் இன்னைக்கு வண்டியில 40 கிலோமீட்டர் போறேன், நிறைய ஸ்டெப் பேசிட்டே போறேன். இந்த நார்டுல வந்து பிரச்சனை எல்லாம் சொல்றாங்களா, அது என்னன்னு கொஞ்சம் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் நான் சொல்றேன், நான் பேசுறதே நார்டு பட்ஸ்ல தான்டா அப்படின்றேன். ஓகே, இத்தனைக்கும் நார்டு பட் சரியில்லைன்னு சொன்ன ஒருத்தர் ஐபோன் யூசர். ஆமா சரியா, ஒருவேளை அப்ப ஐபோன்ல பிரச்சனை என்னன்னு என்கிட்ட கேக்குறான். நானும் ஐபோன் யூசர். இல்ல ஏர்ல பிரச்சனை இல்ல, இப்பதான் ப்ளூடூத்ல சரி பண்ணிட்டாங்கன்னு சொன்னீங்க. அது இல்ல ப்ரோ, இது மைக் தானே பிரச்சனை இருக்குல்ல, இது மைக் தானே கால்ஸுக்கு. சோ அப்ப என்னாச்சு, எனக்கு வந்து சந்தேகம் எங்க வருதுன்னா, இப்போ இது ஃபோனர்னோட
டிவைஸ் இது ரிவ்யூ யூனிட்டா வந்தது. அப்ப எப்போ வந்தது பாத்துக்கோங்க, ரிலீஸ்க்கு முன்னாடி. அப்ப அந்த பேட்ச் எல்லாம் நல்லா இருந்து இப்ப பிரைஸ் கட்டலாம் எனக்குமே நல்லா தான் இருக்குது. நீ உங்களுக்கும் நல்லா இருக்கு. இப்போ ஒருவேளை ஏதாவது பண்ணிட்டானுங்களா ஒரு சந்தேகம் தான் ப்ரோ. தெரியல, ஏதோ அளவு ஏதோ பண்ணி தொலைச்சிருக்கானுங்க, அது என்னன்னு தான் தெரியல. அது ஒண்ணுதான் பெயின்ஃபுல்லா இருக்கு. மத்தபடி வந்து நண்பர்களே, நீங்க யாராவது நார்டு பட்ஸ் 3 ப்ரோ வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு உங்க போன்ஸோட கால்லாம் எப்படி இருக்குன்றத சொல்லுங்க. ஆனா ஆப்பிள்ல ஒரு கோளாறு ஒன்று பண்ணிருக்கான், நான் பார்த்தேன். ஏன்னா iOS 17 இப்போ bugOS, அப்போ iOS 17 இருக்கும்போது என்னாச்சுன்னா டேப்ல தண்ணி திறந்து விட்டாலோ வீட்டுல ஹானே அடிச்சாலும் கூட ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு கேட்காத அளவுக்கு போன் மைக்ரோஃபோன் வந்து வெறும் வாய்ஸ் மட்டும் பிக் பண்ணும். அந்த ஆப்ஷன் இருந்தது. அப்புறம் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா அந்த அல்காரிதம் நம்ம எந்த பட்டை கனெக்ட் பண்றோமோ அதுலயும் ஒர்க் ஆகும். அப்ப என்னாச்சுன்னா 600 ரூபா பட் ஒண்ணு மாட்டினேன். ஆமா, நீங்க சொன்னீங்க அதுலயுமே ஏஎன்சி வந்து ஏதோ பயங்கரமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அதாவது ஆப்பிள்ல கனெக்ட் பண்ணும்போது அந்த பவர் வருது அதுக்கு அப்படின்னு. ஓகே, அது தூக்கிட்டான். ஏர்பாட்ஸ் மாட்டினா மட்டும்தான் வருது. அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, ஓகே நம்ம இதை கண்டுபிடிச்சிட்டான், அவன் நம்மளே தெரியாம நல்லது பண்ணிட்டோம். ஏர்பாட்ஸ் அப்புறம் எப்படி விற்கிறது? அவன் 500 ரூபா பட்ஸ் போனான்னா அப்புறம் எங்க நாங்க போறது? 500 ரூபா பட்ஸ்ல கேக்குது கால் தெளிவா. ஏன்னா அதை பத்தி நீங்க வீடியோவும் போட்டிருந்தீங்க, நல்லானே அவருக்கு. அது நான் போட்டதுக்கு நிறைய பேர் என்ன திட்டினாங்க. ஆப்பிள்ல கேட்டா மட்டும் நல்லா இருக்குங்க, இந்த மாதிரி ஏன்சி இவ்வளவு ஸ்ட்ராங்கா தெரியல. இல்ல என்ன தெரியுமா, அப்போ ஒரு சிலர் என்ன தெரியுமா சொல்லிட்டாங்க, என்ன ஐ ஷிப்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆமா, ஐயோ நான் அப்படிலாம் கிடையாது. வந்து ஆப்பிள் மெயின் போன் யூஸ் கூட பண்ணல. நான் வந்து சும்மா யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். சும்மா யூஸ் பண்ணும்போது நான் சொன்னேன் இது மாதிரி ஒன்று இருக்கு, எந்த ஆண்ட்ராய்ட் போன்லயும் இல்லாத அளவுக்கு இதுல வந்து காலுக்கு வந்து அழகா நாய்ஸ் கட் ஆகுது, நீங்க எந்த ஹெட்போன்ஸ் யூஸ் பண்ணாலும் கால் குவாலிட்டி பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொன்னேன். அப்போ எல்லாரும் கலாச்சாங்க. நான் வந்து இத்தனைக்கும் சைக்கிள் பெல் எல்லாம் அடிப்பேன், SRK கிட்ட பேசிட்டு பெல் அடிப்பேன். என்ன ஒன்னும் கேட்கல அப்படின்னு வாண்டி பெல் அடிச்சிட்டு இருக்கேன்டா அப்படின்னு. அப்புறம் நான் என்ன பண்ணுவேன், போன்ல வந்து அந்த நாய்ஸ் கேன்சலேஷன் ஆப்ஷன் இருக்கும், தனியா இருந்தது. அதை நான் தூக்கி விட்டேன்னா உடனே பெல் சவுண்ட் எல்லாம் கேட்கும், சுத்தி நாய்ஸ் எல்லாம் கேட்கும், அந்த அளவுக்கு இருந்தது. பட் இப்போ இந்த ஆப்ஷன் எல்லாம் காணோம். மைக்ரோஃபோன் காம்ப்ளிகேட் பண்ணி வச்சிருக்கான். இப்ப எப்படின்னா கால் கேட்டா இப்பயே கூட ட்ரை பண்ணலாம், ஒன்றும் இல்லை. இப்போ நான் உள்ள போறேன்னா நம்ம கௌதம் ப்ரோக்கே கால் பண்ணி விடுவோம். இங்க பாருங்க, இப்போ கால் பண்ணிட்டு சும்மா அட்டன் பண்ணி விடுங்க, சும்மா அட்டன் பண்ணி விடுங்க. இப்போ அட்டன் பண்ணிட்டீங்கன்னா இங்க பாருங்க ப்ரோ, வாய்ஸ் ஐசோலேஷன் ஸ்டாண்டர்ட் ஆட்டோமேட்டிக். ஸோ இப்போ இந்த மாதிரி மாறுது. ஸோ வாய்ஸ் ஐசோலேஷன் இருக்கும்போது உங்களுக்கு அந்த ஒர்க் ஆகும். ஸோ இந்த வாய்ஸ் ஐசோலேஷன் வைக்கும்போது ஓரளவுக்கு எஃபெக்டிவா இருக்கு. அகைன் எனக்கு இந்த வாய்ஸ் ஐசோலேஷன் வந்து முன்ன நான் தனியா இப்படி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஸ்டாண்டர்ட் ஆட்டோமேட்டிக் வாய்ஸ் ஐசோலேஷன். சில சமயங்கள்ல ஏன் வந்து இந்த ஆட்டோமேட்டிக்கும் ஸ்டாண்டர்டும் கொண்டாந்தான்னு எனக்கு தோணுச்சுன்னா, ஆட்டோமேட்டிக் வந்து டெசிபிள்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி அதுவே சுவிட்ச் ஆகிக்கும். ஸ்டாண்டர்ட் வந்து எதுக்குன்னா, சார் நான் ஆஃபீஸில் தான் சார் இருக்கேன், இன்ஜின் ஓடுது அப்படின்னா இன்ஜின் ஓடுறதே கேட்காது. ஸோ அது கேட்கறதுக்கு நான் ஸ்டாண்டர்ட் மாற்றிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் எனக்கு புரியுது. ஆனால் கொஞ்சம் அது கொஞ்சம் கொடுத்தா நல்லா இருக்கும், என் கையில் இன்னும் கொஞ்சம் பெட்டர் கண்ட்ரோல் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. அது இருந்தது தானே. எனக்கு ஏர்பாட்ஸ் வைக்கணும். ஓகே, ஏர்பாட்ஸ் தானே 1000 ரூபாய் வேணுமா? 1500 ரூபாய்க்கு ஆடியோ குவாலிட்டி வேற லெவல். மூஞ்சி செத்து போச்சு. ஐயோ என்ன 1500 ரூபாய்க்கு எடுத்துட்டு வந்து என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கேன். 1000 ரூபாய் 1500 ரூபாய் இதுல நல்லா இருக்கு ப்ரோ அப்படின்ட்டு போயிட்டான். இதுல என்ன இல்லைன்னா பேட்டரி மட்டும் கொஞ்சம் மொக்க நினைக்கிறேன் ப்ரோ. கண்டிப்பா டூப்ளிகேட்ல லைஃப் வராது ஆப்வியஸ்லி. டூப்ளிகேட்னால பேட்டரி மட்டும் கொஞ்சம் கோளாறுங்க, மற்ற எல்லாமே ஓகே. ஆனா இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வருது ப்ரோ. இருக்கு ப்ரோ, சாம்சங்லயே டூப்ளிகேட் இருக்குது, சாம்சங் பட்ஸ்ல இருக்குது, OnePlus ரியல்மியோட பட்ஸ் நெக் பேண்ட் எல்லாமே டூப்ளிகேட் இருக்கு. ஃபர்ஸ்ட் காப்பி வச்சிருக்காங்க. அது 50 ரூபாய்க்கு OnePlus ஒயர்ட் ஹெட்ஃபோன்ஸ் வாங்குனேன் ப்ரோ. அதான் சொல்றேன், இன்னும் வச்சிருக்கேன். அதெல்லாம் இருக்கு, இன்னுமே இருக்கு. ரியல்மி தான் அதிகமா வச்சிருக்காங்க, ரியல்மி, OnePlus. சாம்சங்கோட வாட்ச் இருக்குல்ல, அதுவே க்ளோன் வச்சிருக்கானுங்க. சாம்சங் வாட்ச்லயே 2000 ரூபா 1500 ரூபா அல்ட்ராவே வச்சிருக்கான். சாம்சங் வாட்ச் அல்ட்ரா. ஆப்பிள் எப்படி வந்துச்சோ, ஆப்பிள் வந்து 3000 ரூபானா சாம்சங் 2000 ரூபா. அப்ப இப்ப யாராவது வந்து சாம்சங் வச்சு ஆப்பிள் வச்சுலாம் வாங்கணும்னு நினைச்சா இந்த மாதிரி டூப்ளிகேட் சாம்சங் பட்ஸ் 2 ப்ரோலாம் ஃபர்ஸ்ட் காப்பி வச்சிருக்கானுங்க. அதே மாதிரி இருக்கு அப்படியே. பட்ஸ் 2 ப்ரோ போதுமா, இல்லாட்டி வேற ஏதாவது இன்னும் வேணுமா? அடுத்து நாங்க கொண்டு வரோம், அடுத்து ப்ரோ கொண்டு வரோம். டூப்ளிகேட் ஏங்க இதுல என்ன கொடுமைன்னா, போற போக்க பார்த்தா நான் கேட்டுட்டு இருக்கேன்ல பிக்சல் பட்ஸ் ப்ரோ 3 இவனுங்க ரிலீஸ் பண்ணிடுவானுங்க போல. ஆனா பிக்சல் மட்டும் தப்பிச்சிருச்சுங்க. அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் டிசைன் ப்ரோ. உண்மை அதுதான். வாட்சுமே வரல, அதோட டூப்ளிகேட் வரல. அந்த டிசைனும் காம்ப்ளிகேட்டட். கிளாஸ் ஃபுல் கவ், டோம் கிளாஸ் மாட்டிப்பாங்க ஃபுல்லா, கடைசி வரைக்கும் கவ் ஆகும் கிளாஸ். அதெல்லாம் லோக்கல்ல பண்றதா இருந்தாலே காஸ்ட் அதிகமா. அப்ப அவன் 5000 ரூபாய்க்கு வாட்ச் பெண்ட் பண்ணாலே காஸ்ட் அதிகங்க. அதனால தான் கர்வ் டிஸ்ப்ளே ரேட் அவ்வளவு காஸ்ட்லியா இருக்குது. சீரியஸா. சோ அதனால அதெல்லாம் வந்து பெரிய சேலஞ்ச் தான். அந்த இடத்துல வந்து இவன் தெரிஞ்சு பண்ணானா தெரியாம பண்ணாலும் தெரியல, ஆனா கூகுள் ஏதோ ஒன்று பண்ணிருக்கான். அதை வந்து மத்தவங்களால யூனிக்கா இருக்குங்க, அது பார்த்தோன்னே தெரியும் பிக்சல் வாட்ச் கட்டி இருக்காங்கடா அப்படின்றது. அதுதான் சும்மா எப்படி போனை வந்து பின்னாடி பார்த்தா அந்த வைசர் வச்சு பிக்சல்ரா அப்படின்றலாம் அந்த மாதிரி. அதான் சும்மா கொடுத்தாலும் வாங்காதீங்க, அது தெரிஞ்ச விஷயம் சொன்னாங்கல்ல. ஆனா வாட்ச் 3 வாட்ச் 4 ரெண்டுமே நல்லா இருக்குங்க. நான் வாட்ச் 1 and 2ல கண்டிப்பா ப்ராப்ளம் இருந்துச்சு, அது காரணம் வேற வாய்ஸ் ப்ரோ. அவன் ஹைலைட் என்னன்னா
ஒன் வந்து என்னன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ப்ரோ, வாட்ச் ஹெவியா இருக்கும், பேட்டரியும் சரியா நிக்காது. ஆமா, சின்ன பேட்டரி இருக்கே, ரொம்ப சின்ன பேட்டரி. ஆமா, அப்புறம் நான் வாட்ச் 2 தான் வரும்னு எடுத்துட்டு வந்து கொடுத்தாரு. அதை நான் ட்ரை பண்ணேன். அப்பதான் அப்டேட்ஸ்லாம் வந்துச்சு, பெட்டராச்சு. இப்போ என்னடான்னு பார்த்தா உங்களுக்கு மெட்டீரியல் 3 எக்ஸ்பிரசிவ் வந்துருச்சு. இப்போ இன்னும் பயங்கரமா இருக்கு. நிறைய வச்சிருக்கும் போதே அவன் வா அப்படின்னுட்டு இருந்தான். அவன் ஒரு ஆளு, அவன் இருந்தது என்னதான் இப்போ அவன் ஃப்ரெண்ட்ட கொடுத்தேன்றான், அங்க போச்சுன்னா இங்க போச்சுன்னா. கரெக்ட், அது எங்கேயோ போச்சு. மொத்தம் யாராவது பிக்சல் வாட்ச் யூஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஆப்பிள் வாட்ச் ஃபிட்னஸ் வர வந்துட்டு இருக்கு, ஃபிட்னஸ் பிளஸ். உங்களுக்கு பிக்சலுக்கும் இருக்குங்க ஃபிட்பிட் பிரீமியம். ஆமா, 99 per month. இயருக்கு எவ்வளோ? 699 ஏதோ தெரியலையே. இயருக்கு ஏதோ பார்த்த மாதிரி 799 அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா மாசம் ஆச்சு. 99 100 rupees per month, 800 per yearனா வேற லெவல் ஆச்சு. நல்ல டீல் தான். அதுவும் கண்டிப்பா கன்சிடர் பண்ணலாம். வாட்ச் வச்சிருந்தீங்கன்னா ஃபிட்பிட் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபிட்பிட்டும் செம டாப்புங்க. அவனும் இது இந்த டேட்டா நல்லா இருக்கும் ப்ரோ. இதுல ஸ்லீப் டேட்டா. ஆமா, நீங்க அதுவும் ட்ரை பண்ணலாம். வேற லெவல் ஒர்த். ஸோ அதான் இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஆக்டிவிட்டி ட்ராக்கர் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிலர்லாம் என்ன கேட்குறாங்கன்னா 5000 ரூபாய் கீழே கேட்குறாங்க ப்ரோ. பேண்ட் எல்லாம் இப்போ பெருசா வர மாட்டேங்குது. ஹானர் ஹுவாவே பேண்டே நான் என்ன சொன்னேன்னா நல்லா இருக்கு, அது ஒரு பக்கம் ப்ரோ. வெளியில வெயில்ல சும்மா மதிய வெயில்ல போயிட்டு சூடாகிறேன்னு சொல்லிட்டு ஆஃப் ஆயிடுது. நீங்க கட்டிட்டு சைக்கிள் லிங்க் போகும்போது பிரச்சனை ஆச்சுன்னு சொன்னீங்க, ஞாபகம் இருக்கு. அதனால அது கொஞ்சம் கோளாறு. வித்தியாசமா நான் தொடுறேன், போன் மாதிரி இல்ல எனக்கு என்ன கோவம், நான் மேல தொடுறேன், சூடே இல்ல. டேய் என்னடா இது கோளரா இருக்கு. உள்காயங்க, உள்காயம். பெருங்காயமா இருந்தா சாம்பார்ல போட்டிருப்போம் தான். உள்காயம். அப்ப என்ன ஆயிடுது, இப்போ அண்டர் 5K வந்து நான் அமேஸ்ஃபிட் ட்ரை பண்ணேன், ஏதாவது இருக்கா அப்படி பாக்க. இப்ப ஆக்டிவ் எட்ஜும் ஸ்டாக் இல்ல, 5000 ரூபாய் கீழே எதுவுமே இல்ல. பிப் 7 இல்ல, பிப் 6 இல்ல, எதுவுமே இல்ல. எல்லாமே அப்ப என்னாச்சு கடைசியில மறுபடியும் இதனாலதான் ஷாமியோட மார்க்கெட் ஷேர் இன்க்ரீஸ் ஆச்சு வியரபிள்ஸ்ல. ஆமா, ரெட்மி வாட்ச் 5 லைட் இருக்கு, நீங்க லோக்கல் ஷாப்ல முடிஞ்சா வாங்கிக்கோங்க ஜிபிஎஸ் ஓட. ஆமா, ஜிபிஎஸ் வேணா ரெட்மி வாட்ச் மூவ். இப்போ நம்ம சாய் பிரசாந்த் நம்ம கம்யூனிட்டில பையன் இருக்கான், அவன் ரெட்மி வாட்ச் 2 லைட் வாங்கினானா. என்னடா சொல்ற, வாட்ச் 2 3 லைட்டுங்கிறான், ஜிபிஎஸ் ஓட 1000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கான். சூப்பர். எப்படா பார்த்த அப்படின்னா திடீர்னு ஆஃபர் வந்துச்சு வாங்கினேன். இப்ப இல்ல, அவன் வாங்கியே வந்து 7-8 மாசம் முன்னாடி வந்த வாட்சஸ்ல அதான் கிளியரன்ஸ் சேல் வாங்கிருப்பான் போல. 1000 ரூபாய் ஜித் ஜிபிஎஸ் ப்ரோ, எங்க ப்ரோ வாங்குறது? நாய்ஸ்லயே உருப்படியா அந்த மாதிரி எதுவும் இல்ல. ஆமா, இப்ப வரது இல்ல. அவனுங்களா ட்ராக்கிங்கே இருக்காது முதல்ல. அவங்க முடிஞ்சிட்டாங்க அவங்கலாம் நிஜமாவேங்க. சும்மா லுக்குக்காக வாட்சஸ் ஓடுதுங்க. வாட்ச் விட்டுட்டு தான் இருக்கான். ஆனா எப்படின்னா ரோலெக்ஸ் மாதிரி விடுறான், ஹியூப்லெட் மாதிரி விடுறான். அதுதான். ஆனா உள்ள டேட்டானா ஒண்ணு இருக்காது. ஸ்மார்ட் வாட்ச் அவ்வளவுதான், லுக்கா இருக்கா முடிஞ்சு அவ்வளவுதான். படகு உன்னை நம்ப மாட்டேன் இனிமே. பவர் பேங்க்லயே நீ எல்லாத்தையும் பிரெக்னன்ட். படகு வந்து லூனார் அப்படி போயிட்டாரு, லூனார் வாட்ச் போயிட்டாரு அவரு. இருக்கிற இங்க இருக்கிறது அங்க போயிட்டு இங்க கந்தலானது பார்த்தா அந்த மாதிரி. சரி, ஆனா மொத்தம் இதுதாங்க. ஸோ வாட்ச் வாங்கணும்னா வேற வழியே இல்லாம என்ன ஆயிடுச்சுன்னா, நீங்க வந்து இதெல்லாம் கூட ட்ரை பண்ணலாம். டைட்டன் வாட்ச் அவங்க கிட்டே இருக்கு. உங்களுக்கு பேசிக்கா வேணும், எல்லா இடத்துலயும் ஒர்க் ஆகணும்னா சாம்சங் Fit 3 சேல்ல 3000 ரூபாய் கீழே வரும், வாங்கிக்குவாங்க. ஜிபிஎஸ் கிடையாது, போன்ல தான் எடுத்துக்கும். பட் ஆனா ஃபிட்னஸ் டேட்டா சூப்பரா இருக்குங்க. சாம்சங் எடுத்துல உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் அதுல. 2600க்குலாம் வந்துச்சு அது. பேண்ட் வேற, பேண்ட் ரொம்ப லைட் வெயிட்டுங்க. நான் எப்பயுமே Fit 3 கட்டினா எனக்கு ஒரு ரிலாக்ஸ் ஃபீல் இருக்கும். ஏன்னா போட்டுக்கிறது தெரியாது, மறந்துடுவாங்க. அதே தான் நம்ம இவனும் ஹீலியோ ஸ்டாப். ஹீலியோ ஸ்டாப் அப்படிதான். ஹீலியோ ஸ்டாப் அதை விட வெயிட் கம்மி, ஆனா லூசு போய் ஸ்டாக் வராது. ஆமா, 1 மினிட் இருக்குங்க. அன்னைக்கு வந்துச்சுன்னு ஒருத்தர் போட்டிருந்தாரு யூடியூப்ல, ப்ரோ வந்துச்சு ப்ரோ அப்படின்னாரு. சரிங்க ப்ரோ டக்குன்னு வாங்குங்க ப்ரோ அப்படின்னு. அடுத்த கமெண்ட்ல ப்ரோ நான் கிளிக் பண்றதுல போயிருச்சு ப்ரோ, அதை வாங்காம நம்மகிட்ட கமெண்ட் போட்டதுனால போயிருச்சு. ப்ரோ நீ வாங்கிட்டு கமெண்ட் போட்டுருங்க, ஏன்டே சொல்றேன். இல்ல இன்னொரு பிரச்சனை ப்ரோ, முன்னெல்லாம் வந்து இந்த அமேசான் பிளிப்கார்ட்ல சேல் நடக்கும் ப்ரோ, பிக் பில்லியன் டே சேல். அவன் வந்து கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் கரெக்ட் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, அவனுக்கு வந்து பிரைஸ் அப்டேட் பண்றேன் அப்படின்னு சொல்லுவானுங்க. சரிடா பிரைஸ் அப்டேட் பண்றானுங்களே பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி நானும் பார்ப்பேன். பார்த்தா பிரைஸ் அப்டேட் பண்றது எப்படி ரொம்ப பண்ணி வைப்பானுங்க. நான் அப்பதான் உட்காந்துட்டு டீல்ல கஷ்டப்பட்டு 35,000 வாங்கிருக்கேன். டீல் முடிஞ்சு ஒரு 2 மாசம் கழிச்சு பிரைஸ் அப்டேட் பண்றேன்னு சொல்லிட்டு நான் 35,000 ரூபாய்க்கு வாங்கினதே கம்மி ரேட்டு 22,000 போட்டு வச்சிருப்பாங்க. என்னன்னு கிளிக் பண்ணி உள்ள போனா கரண்ட்லி என்ன அவைலபிள் இருக்கும், அப்படி இல்லைன்னா ஆட் டு கார்ட்னு வரும். அங்க போனதுக்கு அப்புறம் நாட் அவைலபிள். இது என்ன பிரச்சனைன்னு சொல்றேன் சைக்காலஜிக்கலா. இப்ப நான் 35,000க்கு ஒரு போன் வாங்கிட்டேன். நான் வாங்கினதே ஆஃபர்ல. பொதுவா அந்த போன் 50,000 ரூபாய், நான் 35,000 ரூபாய் வாங்கிட்டேன். இப்ப நான் என்ன பண்றேன், ஒரு 7-8 மாசம் யூஸ் பண்ணிட்டு சரி இது ஒரு 28,000 27,000 இப்போ ஏன்னா இந்த போன் லான்ச் ஆகும்போது 50,000 ஆச்சு அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்றேன். நான் ரொம்ப பொத்தி வளர்த்துருக்கேன். இப்ப என்ன ஆகுது, நான் லிஸ்டிங் போடுறேன். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, போய் சர்ச் பண்ணுவாங்க ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கலாம். பார்க்கும்போது பிளிப்கார்ட்லயே 22,000 போட்டிருக்கோம். இப்ப அவன் வருவான், சார் பிளிப்கார்ட்லயே 22,000 தான் சார், நீங்க 27,000 சொல்றீங்களே சார். 22,000 எப்படா வந்தது போய் தேடி பார்த்தா அது ப்ராப்பர் டீடைல்ஸே இருக்காது. இது எதுக்கு சொல்றேன்னா, ரீசெண்டா இந்த ஜியோ மார்ட் இந்த ஐபோன் 15 ப்ரோ மேக்ஸுங்க நேத்துலாம் ஃபுல்லா சுத்திட்டு இருந்துச்சு. 65,000 ரூபாய்க்கு உங்களுக்கு 15 ப்ரோ மேக்ஸ் 256 GB அப்படின்னு விட்டுருந்தான். பைனோ காட்டுது, எல்லாருமே கிளிக் பண்ணி பார்த்தோம். எல்லா பின்கோடு இந்தியாவில் இருக்க எல்லா பின்கோடும் போட்டோம்.
அவுட் ஆஃப் ஸ்டாக். கிளிக் பை நோ கொடுத்த உடனே ஐட்டம் கரண்ட்லி அவுட் ஆஃப் ஸ்டாக் ஃபார் யூ. சரின்ட்டு ரிலையன்ஸ்க்கே ஃபோன் பண்ணிட்டோம். அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு ஏங்க 15 Pro Max ஸ்டாக்கே இல்லைங்க, அது அப்புறம் என்னத்துக்குடா வெப்சைட்ல வச்சிருக்கீங்க, வெப்சைட்ல வந்துருக்கீங்க அப்படின்றாங்க. அது எப்பறம் வரும்? நான் என்ன கேக்குறேன், வரது விளையாண்டு இருக்கீங்களா? வரது கூட மேட்டர் இல்ல ப்ரோ. வந்தாலும் 62,000 எல்லாம் போட்டா எவனா இருந்தாலும் வருவான். இல்லன்னா ஹைலைட் நான் இப்ப செகண்ட்ஸ் மார்க்கெட்னு ஒன்னு இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா அந்த போனோட வேல்யூ இன்னும் கூட 100% மேட்டர்னா 70,000க்கு விக்கிறாங்க ப்ரோ. ஆமா, ப்ரோ வந்து 70,000 ரூபாய்க்கு செகண்ட்ஸ் மார்க்கெட்ல விக்கிறாங்க. ப்ரோ மேக்ஸ் 65 போட்டு வச்சிருக்கானே, கேட்டா ஸ்டாக் இல்ல, அது எங்க வேர் ஹவுஸ்லயே ஸ்டாக் இல்ல அப்படின்றான் ரிலையன்ஸ்க்கு ஃபோன் பண்ணா. இப்போ கேள்வியே இதுதான் ப்ரோ. நீ ஸ்டாக் இல்ல கரெக்ட், நீ பாட்டு போயிட்ட. இப்போ யாராவது வந்து செகண்ட்ஸ்ல வித்துட்டு இருப்பாங்க, ரிலையன்ஸ்ல இவ்வளவுதான் ப்ரோ அவைலபிள், ஸ்டாக் இருக்கு பாருங்க ப்ரோன்னுவான். ஆமா, சண்டை தான் வரும். பட் ஆனா உஷாரான கடைக்காரனா சரி பை பண்ணி பாருங்க அப்படின்னு. உஷாரான கடைக்காரனா என்ன சொல்லுவான், அப்ப அங்கேயே வாங்கிக்கப்பா, அவ்வளவுதான். பை பண்ண எங்க ஆவாது, அது எப்படி ஆகும்? அவன் டெமோ போன் எடுத்துன்னு வரதே 70,000 வித்துக்கிட்டு இருக்கான். புது போன் இந்தியா மேக் பாக்ஸோட உனக்கு வந்து கொடுக்குறாங்க. 256GB 128 கூட இல்ல, 226 நடிச்சா ஹீரோ தான் சார். சோ இந்த மாதிரியான ஒரு சில பிரச்சனைகள் என்ன ஆகுதுன்னா, சில ஜோக்ஸ் எல்லாம் நடக்குங்க, நம்பிராதீங்க. ஒரு மாதிரி அன்ரிலேபிளான ஒரு சிச்சுவேஷன் உருவாக்கி பரபரப்பா இருந்தாங்க. ப்ரோ 15 Pro Max வந்துருச்சு ப்ரோ அப்படின்னு. சரி பை பண்ணுங்க, பை நோ காட்டுது ப்ரோ, கிளிக் பண்ணுங்க அப்படின்னு நானு. எல்லாரும் யாருக்கும் வரல. அப்புறமா வருது, திஸ் ஐட்டம் இஸ் கரண்ட்லி அவுட் ஆஃப் ஸ்டாக். ஆனா பை நோ காட்டுவோம் நாங்க. எப்படி இதுவும் ஒன்று கோளாறுங்க. இதனாலயும் 1008 பிரச்சனை வரும். அது யாருக்கெல்லாம் வரும்னா, செகண்ட்ஸ்ல போன் விற்கலான்னு போனவங்களுக்கு தான் வரும். கரெக்ட், ஆமா, ரைட்டு. ஸோ அதுவும் சொல்லணும்னு நினைச்சேன். ஸோ இதெல்லாம் தான் இந்த பதிவுக்கான இன்ஃபர்மேஷன். வேற சில இன்ஃபர்மேஷனோட கன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி. கௌதம். பார்க்கலாங்க. பாய்.